இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்னுடைய என்றால் சர்வதேசத்திலே ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. சர்வதேச அளவிலே உலக அமைதி மற்றும் அன்புக்கான தினமாக இருக்கிறது. அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த உலக அமைதி அல்லது சமாதானம் என்று வரும்போதும் சமாதானத்தை விரும்பக்கூடிய உலகிலே அல்லது சமாதானம் இல்லாமல் போனால் பாதிக்கப்பட்ட இனங்களாக இருக்கக்கூடிய உலகிலே இருக்கக்கூடிய இனங்களிலே எங்களுடைய தமிழ் இனமும் முக்கியமான இனமாக இருக்கு. அதிலும் ஈழத்தமிழ் இனம் இந்த சமாதானத்தை எப்போது சமாதானம் கிடைக்கும் என்று ஏங்கிய இனமாக இருக்கு. நாங்கள் நிம்மதியாக ஆறுதலோடு வாழ வேண்டும் என்று ஏங்கிய நாட்கள் ஏராளம் இருக்குது. இப்போதும் பலர் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் போதும் இந்த உலக சமாதான தினத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே எங்கும் சமாதானம் பரவ வேண்டும். அப்படி உலகிலே சமாதானம் என்ற ஒன்று பரவ வேண்டும் என்றால் எல்லா மனங்களிலுமே அன்பு என்று ஒரு தீ கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று கூறுவார்கள். விளம்புரையினுடைய நச்சிந்தனை பகுதியில் கூட அந்த விடயம்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அன்பு என்ற ஒரு தீயினால் எந்த தீயையும் இலகுவாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்று குறிப்பிட்டார். எனவே இந்த சமாதானம் அன்பு இரண்டுமே ஏன் ஒரே தினத்திலே சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்ல உலக சர்வதேச தினத்திலே சமாதானம் மற்றும் உலக அன்பிற்கான தினமாக இது ஏன் பார்க்கப்படுகிறது? அன்பு என்று ஒன்றினால் மாத்திரம்தான் இந்த உலக உயிர்கள் மத்தியிலே சமாதானம் என்ற ஒன்றை நிலைபெற செய்ய முடியும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை தாற்பயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நேற்று முன்தினமெல்லாம் இலங்கையிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே பாரிய கலவரம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரையான தகவலின்படி 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 7 சிறை அதிகாரிகள், 20 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள், அதே போல அங்கு இருக்கக்கூடியவர்களிலே 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓரளவு பதட்டமான சூழ்நிலையை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இப்படியான சூழலில் இப்படியான பதற்றமான சூழலை போர்ச்சூழல் உலகம் முழுவதும் இருக்கும்போது நாங்கள் இறைவனிடம் கேட்டுக்கொள்வது எல்லாம் உலகிலே பாரிய சமாதானம் எப்போதும் நீடித்திருக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நாடு எல்லாம் எந்த நாட்டிலே யுத்தம் ஏற்பட்டாலும் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த 3ஆம் உலக நாடுகள் அல்லது உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களையும் பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கும். அரசர்கள் தங்களுக்குள்ளே யுத்தங்களை நடாத்தி தங்களில் யார் பலமானவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை கண்டறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு ஜனாதிபதிகள் நாட்டினுடைய தலைவர்களும் அதைத்தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கார்கள். அங்கே பாதிக்கப்பட போவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மனிதர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை குடிமக்கள் தான் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அது வளர்ச்சி அடைந்த நாடு, வல்லரசு நாடுகள் எல்லாவற்றையுமே தாண்டி அங்கே பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த நாட்டினுடைய படை வீரர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுமாகத்தான் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த 3ஆம் உலக நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரக்கூடிய நாடுகள் என்று கூறக்கூடிய எங்களை போன்ற நாடுகள் எல்லாம் உலகத்திலே எங்கு யுத்தம் ஏற்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாரிய அளவிலே தாக்கம் செலுத்தும். இலங்கை ஓரளவு தன்னுடைய பொருளாதார நிலைமைகள் அல்லது உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய ஊழல்களில் இருந்து மெல்லமாக மீண்டல வர முயற்சியின் போதும் இப்போது மத்திய கிழக்கு ஆசியாவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலை அல்லது யுத்த சூழ்நிலை என்பது எங்களை பாரிய ஒரு இடிபாடுகளுக்குள்ளே தள்ளியதாக இருக்கிறது. நாங்கள் மீண்டும் வரிசைக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு செல்ல போகிறோமோ என்ற பயம் கூட உருவாகி ஓரளவு நாங்கள் அவற்றை சமாளித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய இந்த போர் பதற்ற சூழலினால் நாடுகளிலே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார பிரச்சனை இன்னும் நாட்கள் போக போக அதனுடைய உண்மையான விஸ்வரூபத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு புறம் இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் பல இடங்களிலே மக்கள் இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உலக அளவிலே சமாதானம் கிடைக்காமல் நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல உலக தலைவர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய யார் பெரியவன் என்ற அந்த போட்டியின் காரணமாக யுத்தங்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் இருக்கார். இப்படி இருக்கும்போது அங்கே இன்றைக்கு காசாவில் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு எங்களுடைய மண்ணிலும் அப்படித்தான் நாங்கள் இறந்து போனதாக இருக்கிறது. எனவே இந்த சமாதானம் இல்லாததால் அன்பு என்ற ஒன்று எங்களுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சக இனத்தவர்களால் ஒரு அன்பு கிடைக்காமல் போனதன் காரணமாக நாங்கள் எவ்வளவு வலிகளை, துன்பங்களை, துயரங்களை அனுபவித்தோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே எப்போது சமாதானம் கிடைக்கும், எங்கள் நிலங்களிலே எப்போது நாங்கள் சுய கௌரவத்தோடு சுய நிர்ணய உரிமைகளோடு வாழுவோம் என்றும் இன்றைக்கு வரைக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தினால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பு சமாதானம் இல்லாமல் போனால் அவற்றுடைய வலி எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பு சமாதானம் இல்லாமல் போகக்கூடியதன் காரணமாக உலகிலே பாரிய சிக்கல்கள் ஏற்படும், பாரிய வன்முறைகள் வெளிப்படும், பாரிய மனித பேரவலங்கள் நடைபெறும், மனித உரிமை மீறல்கள் இடம்பெறும். அதற்கெல்லாம் நிகழ்கால சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் இந்த அன்பு சமாதானம் இல்லாமல் போனதனுடைய காரணத்தால் இந்த பகைமை வளர்ந்து இந்த மனித உரிமை மீறல்கள் நடந்ததனுடைய விளைவாக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செம்மணியில் அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினம்தோறும் எங்களுக்கு என்புகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பல இடங்களிலே காணியற்றிருக்கிறோம், நிலமற்றிருக்கிறோம், சொந்த நிலங்களுக்கு இல்லாமல் இருக்கிறோம். பிள்ளைகளை தொலைத்து விட்டு பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள், இறந்தார்களா இருக்கிறார்களா என்ற எண்ணம் கூட இல்லாமல் பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை அல்லது எங்களுடைய உறவுகள் இறந்து விட்டார்கள் என்பதை தாண்டி ஒருவர் போயிருக்கிறார், வருவாரா இல்லை, அவருக்கு என்ன நடந்தது, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற ஏக்கத்தோடு வாழ்வது என்பதும் மிக கொடூரமான விடயமாக இருக்கிறது. ஒரு இனம் இவ்வளவு ஆண்டு காலமாக போராடி
கஷ்டப்பட்டு துன்பங்கள் துயரங்களுக்குள்ளே அனுபவித்து மூழ்கி போயிருக்கிறார்கள் தான். அதற்கு அடிப்படை காரணம் இந்த சமாதானம் என்ற ஒன்று எங்களை எட்டி பார்க்காமல் போனதாகத்தான் இருக்கு. எனவே பாதிக்கப்பட்ட இனமாக, வலி சுமந்த இனமாக, வலிகளிலே ஊறி போயிருக்கக்கூடிய இனமாக, இதே போல ஒரு இனம் இந்த உலகத்திலே எந்த மூலையிலும் இப்படியான வலிகளை அனுபவித்து விடக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இறைவனிடமும் பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது சின்ன சின்ன தனியாள்களுக்கு இடையிலான சமாதானம் அன்பாக இருக்கட்டும், நகரங்களாக இருக்கட்டும், நாடுகளாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியிலும் சரி, அன்பும் சமாதானமும் எங்கும் பெருக்கெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு சர்வதேச அளவிலே இன்று முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதாவது உலக அமைதி மற்றும் அன்பிற்கான தினமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் செய்வதற்கு மறந்து போன விடயமாகத்தான் இருக்கக்கூடிய விடயம் பிறரை அன்பு செலுத்துவது, எங்களை நாங்களே அன்பு செலுத்துவது என்ற விடயங்களாக இருக்கிறது. சுய காதலும் இல்லை, இன்றைக்கு பிறரிடம் நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய பண்புகளும் இல்லாமல் போயிருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அன்பு என்ற விடயம், அதாவது சுய காதல் ஒன்று ஏற்படும் பொழுது, அல்லது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம், சமூகம், பிறர்கள் என்று அனைவர் மீதுமாக ஒரு அன்பினை செலுத்தும் பொழுது கட்டாயமாக அங்கே அமைதி என்ற விடயம் தோன்றி சமாதானம் என்ற விடயம் தோன்றக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு தனியால் விடயம் என்று சொல்லி ஒரு தனிநபர் என்ற விடய பரப்பினை பார்க்கும் பொழுது இன்றைக்கு தனி நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் மன அமைதியின்றி தங்களுக்குள்ளே ஒரு குழப்பகரமான நிலைமையினை தோற்றுவிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மன அழுத்தம், மன உளைச்சல் என்ற பேரிலே தங்களினுடைய அமைதியினை தொலைக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த எண்ம தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காலப்பகுதியிலே உலகம் கைக்குள்ளே சுருங்கிவிட்டது, தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. எனில் இந்த மக்களுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய பிணைப்பு அல்லது உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு, அமைதி என்பன சீர்குலைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அது நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய போராக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு இனத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை பெரும்பான்மை என்று பேசக்கூடிய அரசியல் விடயங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் ரீதியாக அவர்கள் ஒதுக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் இவ்வாறான விடயங்கள் எல்லாமே ஒரு அமைதியின்மையை தோற்றுவிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பத்திரிகை செய்திகளில் எல்லாம் தலைப்பாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியது இன்றைக்கு இந்த நீர்கொழும்பு சிறையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரமாக இருக்கிறது. ஒரு பிறரினுடைய ஒரு உயிரினுடைய மதிப்பு தெரியாத தன்மை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த முரண்பாட்டினாலே அங்கே ஒரு உயிர் போகிறது என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் இன்றைய நாளிலே இது தொடர்பாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாவாந்துறை வீட்டிலே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிளிநொச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கும்பல் ஒன்று அடாத்தாக புகுந்து அவர்களை 3 நபர்களை அங்கே வெட்டி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு பிறரினுடைய உயிர் என்பது இன்றைக்கு எந்த அளவிலே மதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வீதியிலே ஒரு நாயை அடித்து விட்டு போவது போல்தான் ஒரு மனிதரை வீட்டுக்குள்ளே வெட்டி கொலை செய்து விட்டு போகிறோமா, அல்லது அங்கே ஒரு திரட்டினை செய்வதற்காக அவர்களினுடைய கழுத்தை அறுத்து விட்டு போகும் அளவிற்கு எங்களினுடைய மனோநிலைகள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த மிருகங்களுக்கு கூட உணர்வு இருக்கிறது, அல்லது அவர்களினுடைய உணர்வையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுகளும் உலகத்திலே வாழ்வதற்கான ஜீவராசிகள் என்று சொல்லி இந்த சமத்துவம், சமாதானம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கு இந்த மனித உயிர்களினுடைய மதிப்பும் இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் ஒரு பெரும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த மனித மனங்களிலே முதலிலே அமைதியும் அன்பும் தோன்ற வேண்டிய கட்டாயமான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. முதலில் அன்பு செலுத்துவதற்கு பழகிக் கொள்ளுங்கள், சுயகாதல் செய்து கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த இளம் தலைமுறையினருடைய தற்கொலைகள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் மனதிலே ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக அமைதியற்ற சூழல் ஒன்று உருவாகிறது. அவர்கள் சுயகாதல் அல்லது சுய அன்பு செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இல்லாத நிலைமை தோற்றப்பெறும் பொழுது அவர்கள் பிறரையும் யோசிக்காமல் தங்களினுடைய உயிரினை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த உலக சமாதானம் மற்றும் அமைதிக்கான அன்பிற்கான தினத்திலே நாங்கள் நேய சொந்தங்களுக்கு கூறக்கூடிய விடயங்கள், உங்களினுடைய உறவுகளோடு பிணைப்பினையும் அன்பினையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே இருப்பவர்களோடு அன்பாக முகமலர்வுடன் பேசிக் கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். வெறுமனே இந்த கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப உபகரணமான தொலைபேசிகளுக்குள் மட்டும் உரையாடுவதையோ அல்லது முகநூல்களிலோ உங்களுக்கு ஏனைய நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது உலகத்திலே எங்கேயோ பறந்து வாழக்கூடியவர்களோடு
நட்புறவை பேணுவதிலேயோ மட்டும் உங்களுக்கான மகிழ்ச்சியும் அன்பும் இங்கே தோன்றிவிடாது. வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அம்மா அப்பா உங்களினுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அனைவருடனும் அன்புடனும் அமைதியுடனும் பேசிக் கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். மனதிலே இருக்கக்கூடிய குழப்பகரமான மன உளைச்சலான விடயங்கள், மன அழுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை உங்களினுடைய தொலைபேசி ஸ்டேட்டஸ்களிலே மட்டும் பகிர்ந்து கொண்டு அவற்றை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக உங்களோடு நம்பிக்கையோடு கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களோடு அந்த மன அமைதிகளை ஏற்படுத்தக்கூடிய விடயத்திற்காக உங்களுடைய மன உளைச்சல்களையும் மன அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த அமைதியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்காக முதலிலே முரண்பாடுகளை தவிர்த்துக் கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். உண்மையிலே இன்றைக்கு இந்த ஒரு இடத்திலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது என்று சொன்னால் எல்லாம் சரி, நான் மட்டும்தான் சரி என்ற எண்ணக்கூடிய அந்த எண்ணம் தான் அந்த முரண்பாடுகளுக்கான காரணமாக மாறும். ஒரு காலப்போக்குல அது கொஞ்சம் நாள் போக போக இல்ல அவர் சொன்னதும் சரிதானே, நான் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம் என்று சொல்லி மனதுல தோன்றும். ஆனால் அந்த ஈகோ என்ன செய்யும்? விட்டு கொடுக்காது. அவர்களுக்கு முன்னால நான் கதைக்க கூடாது, அவர்களோட போய் பேசக்கூடாது, இவ்வாறான விடயங்கள் எங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஏதோ ஒரு இடத்துல வார்த்தைகளை பிரயோகிக்க பழக்கி கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே சற்று சிந்தித்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை சரியானதாக இருக்கிறதா, இந்த இடத்திலே நான் இந்த சண்டையை போடுவது இல்லது முரண்படுவது சரியான விடயமா என்பது தொடர்பாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்நிலை தளங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பாக கட்டாயமாக அனைவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். அதற்காக இன்றைக்கு நிகழ்நிலை தளங்களிலே குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் வழியாக வெறுப்பு பேச்சுக்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது முட்டாள்களுக்கானது அல்ல, அது ஒரு அறிவுபூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான இடமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இந்த வெறுப்பு பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு அன்பையும் அமைதியையும் நிலைநாட்ட பழகி கொள்வோம் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்களும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரி? நிச்சயமாக. எனவே அன்பிற்கும் ஒன்றோ அடைக்கும் தாள் என்று கூறுவார்கள். அன்பினால் இந்த உலகிலே எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கூறக்கூடியதெல்லாம் எங்களிடம் வெறுப்பை காண்பிக்கக்கூடியவர்களும் சிறிதளவாக அன்பை பிரயோகித்து பாருங்கள், அல்லது ஒரு சிரிப்பை பிரயோகித்து பாருங்கள். அது பாரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. மனிதர்களை வெறுப்பதால் இங்கே எதுவும் கிடைத்து விட போவதில்லை. ஆனால் மனிதர்களை நேசிப்பதால் பாரிய அளவிலான ஒரு மன ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பை அடுத்தவருக்கு காணிக்கையாக கொடுங்கள். இதற்கு அன்னை தெரேசாவை பெரிய உதாரணமாக கூறலாம். தன்னுடைய கைகளிலே காரை உமிழ்ந்தவருக்கும் அந்த கைகளை துடைத்து விட்டு எனக்கானதை கொடுத்து விட்டீர்கள், என்னையே நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள், குழந்தைகள், அனாதை சிறுவர்கள், தொழுநோயாளர்களுக்காக ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டிருப்பார். அது உலகிலே பெரிய அன்பினால் எதையும் சாதிக்க முடியும். அல்லது எங்களிடம் வன்முறையை பிரயோகிப்பவர்களுக்கும் நாங்கள் அன்பினால் அவர்களை அந்த குற்றத்தை உணரச் செய்யலாம் என்பதை பாரிய அளவிலே போதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இப்படி இருக்கும்போது எல்லா மதங்களுமே உலகிலே அன்பைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றன. இயேசுபிரானும் அதைத்தான் கூறுகிறார். ஒரு கன்னத்திலே அறைந்தால் உங்களுடைய மறுகன்னத்தை காட்டுங்கள் என்று கூறுகிறார். அன்பே சிவம் என்று கூறுகிறார். அதே போல புத்தரும் அதைத்தான் கூறுகிறார். அன்பினால் தான் இந்த உலகம் கட்டுண்டு இருக்கிறது என்று. இஸ்லாம் அதைத்தான் கூறுகின்றும். உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் அன்பு என்ற ஒரு அடிப்படை விடயத்தை தான் கூறுகிறது. அந்த அன்பு இந்த உலகிலே சமாதானத்தை உருவாக்க வல்லது. எல்லா மதங்களும் அன்பு சமாதானம் என்ற இரண்டு விடயங்களுக்குள்ளும் கட்டுப்பட்டிருக்கிறது. மனிதத்தை நேசிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் மதங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த மதங்களின் பெயரால் பாரிய பிரிவினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மதங்களின் பெயரால் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். மதங்களின் பெயரால் நாங்கள் எங்களுக்குள்ளே வன்முறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதும் நாங்கள் உண்மையிலேயே அந்த மதங்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறோமா என்ற கேள்வி இருக்கு. என்றால் எல்லா மதங்களுமே அன்பை கூறும்போது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு இடத்திலுமே அன்பை விதைக்காமல் மதங்களை வைத்து நாங்கள் வன்முறைகளை தூண்டுகிறோம் என்றால் நாங்கள் உண்மையாக இந்த மதத்தையுமே பின்பற்றவில்லை. நாங்கள் மதவாதிகள், எங்களுடைய மதத்துக்கு இழுக்கு வந்து விட்டது என்று நாங்கள் துள்ளி எழுந்து வன்முறைகளை கூறுகிறோம். ஆனால் அந்த மதங்கள்லாம் கூறுகிறது உங்களுக்கு தவறு இழைத்தவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். மன்னிக்கக்கூடியவன் மகானாகிறான் என்று கூறுகிறார்கள். அதே போல அன்பினால் இந்த உலகத்தை நாங்கள் வென்று விடலாம் என்று நீங்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள்லாம் கூறுகிறது. அந்த மதங்களே கூறுகிறது உங்கள் மதங்களுக்கு நிந்தனை வந்தால் கூட மனிதர்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறும்போதும் அப்படி மதங்களின் பெயரால் அடிபடக்கூடிய நாங்கள் அவற்றையெல்லாம் மறந்து அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், விழுமியங்கள், நட்பண்புகளை மறந்து நாங்கள் எப்படி கூச்சல் எடுக்கிறோம் என்றால் நாங்கள் அந்த உண்மையாக நாங்கள் அந்த மதத்தவர்களாக இல்லை என்பதுதான் பொருளாகிறது. அண்மைய நாட்களிலே இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய அந்த பிராணி நாயை, சுப்பிரமணியன் என்கக்கூடிய நாயை வைத்து பாரிய அளவிலான மத வன்முறைகள், கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே பரிமாறப்படும். சமூக வலைத்தளங்களிலே மூடர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்று வறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சமூக வலைத்தளங்களே பரிமாறப்படும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. மதங்கள் அடுத்தவர்களை இணைக்கக்கூடியதாக, அன்பை போதிக்கக்கூடியதாக, பிணைப்புகளை உருவாக்கக்கூடியதாக, இதயங்களை இணைக்கக்கூடிய விடயமாக மதங்கள் இருக்க வேண்டுமே தவிர
மதங்களினால் வெறுப்பு பேச்சுக்கள், வெறுப்புணர்வுகள், வன்முறைகள் உருவாகக்கூடாது என்பதை நாங்கள் இன்றைக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த அன்பு இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு இடமாக மதம் இருக்க வேண்டும். அது எங்களுடைய இந்து சமயமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும். திருமணங்கள் எல்லாம் ஏன் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு அல்லது மதஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு மதகுருமார்களை வைத்து நடைபெறுகிறது என்றால் இந்த மதங்கள் சமயங்கள் எல்லாம் அந்த அன்பினால் இணைய இருக்கிற இதயங்களை இணைத்து விடட்டும். அன்பு என்ற ஒரு விடயம் வரும்போது அவற்றை இணைக்கக்கூடிய விடயமாக மதங்கள் இருக்கட்டும் என்றுதான் கூறுகிறது. ஆனால் அதை வைத்து நாங்கள் அன்பு இதயங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலையான விடயமாக இருக்கு. எனவே எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் அடிப்படையிலே அன்பை தான் போதிக்கின்றன, மனிதத்தை தான் போதிக்கின்றன. அதிலும் எங்களுடைய தமிழினம் மனிதத்தை தாண்டி உயிர்மை நேயத்தை போதிக்கிறோம். மனிதர்களை தாண்டி இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசியுங்கள் என்று சொல்லுவோம். எனவே நாங்கள் அன்பு என்ற ஒற்றை சொல்லிலே நாங்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த உலகிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு இருக்கக்கூடிய தனியால் பகை எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு அன்பு என்ற ஒன்றை மட்டும் நம்புவோம். அன்பு என்ற ஒற்றை தீ இந்த உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை குரோத தீகளையும் அழித்து அன்பினால் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பினால் புது உலகம் செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி நேயர்களே.